தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கின்றோம். புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தெரியாமலேயே பெண்ணுக்கு மருத்துவர்கள் கருக்கலைப்பு செய்துவிட்டதாகவும் உறவினர்கள் குற்றச்சாட்டினை தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்து விட்டதாகவும் சம்பந்தப்பட்ட மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் அவர்களிடம் காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதியில் கருக்கலைப்பின் போது பெண் உயிரிழந்ததாக புகார் தெரிவித்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தங்களுக்கு தெரியாமலேயே பெண்ணுக்கு மருத்துவர்கள் கருக்கலைப்பு செய்துவிட்டதாகவும் குற்றச்சாட்டினை வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்காக செய்தியாளர் சாமிநாதன் இணைப்பில். சாமிநாதன், அப்ப இந்த உறவினர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? காவல்துறை தரப்பில் அவங்ககிட்ட என்ன பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு? வணக்கம் கோபால். அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் கரும்பக்குடி அருகே மஞ்சுபுரி கிராமத்தைச் சேர்ந்தவர் பரிமளேஸ்வரன், இவரது மனைவி கலைமணி. இந்த தம்பதிக்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடைபெற்றது. இவர்களுக்கு ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இந்த நிலையில கலைமணி கர்ப்பமடைந்துள்ளார். திரும்பி மறுபடியும் அந்த பரிமளேஸ்வரர் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்றுள்ளார். ஏற்கனவே 2 பெண் குழந்தைகள் உள்ள நிலையில் மீண்டும் கருவில் இருப்பது என்ன குழந்தை என்பதை அறிய பொன்னமராவதியில் உள்ள தனியார் மருத்துவமனையான துர்கா மருத்துவமனைக்கு சென்று கருவில் இருந்தது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என பரிசோதனை செய்துள்ளனர். அப்போது பரிசோதித்த மருத்துவர்கள், அதாவது சட்டவிரோதமாக இந்த செயல் செய்யக்கூடாது, இருந்தும் அவங்க சட்டவிரோதமாக அந்த மருத்துவர்கள் கருவில் இருப்பது பெண் குழந்தை என உறுதி செய்துள்ளனர். இதனையடுத்து வயிற்றில் இருக்கும் கருவை கலைப்பதற்கு முயற்சி எடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வயிற்றில் இருந்த 5 மாத கரு நன்கு வளர்ச்சியடைந்த நிலையில் கருவை கலைக்க வெளிநாட்டில் இருந்த கணவர் ஒப்புதலோடு மருத்துவர்கள் கருக்கலைப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் நேற்று கலைமணி கருக்கலைப்பின் போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பெண்ணின் உறவினர்கள் மருத்துவர்கள் தங்களிடம் ஆலோசனை பெறாமல் கருக்கலைப்பை செய்துள்ளதாக குற்றம் சாட்டி மருத்துவமனையில் நேற்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கலைமணியின் உடல் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவர்கள் தங்களிடம் அனுமதி பெறாமல் கருக்கலைப்பு செய்த காரணத்தால் கலைமணி உயிரிழந்தது விட்டதாகவும் தனியார் மருத்துவமனை மீதும் மருத்துவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில சாலை மறியல் ஆர்ப்பாட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இதனை அறிந்த புதுக்கோட்டை மாவட்ட காவல்துறை சம்பவத்தில் அமர்த்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நகர காவல் துணை கண்காணிப்பாளர் ராகவி தலைமையில் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வரும் நிலையில கருக்கலைப்பு செய்த மருத்துவமனை மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது உறவினர்கள் சார்பில். இதனால புதுக்கோட்டை தஞ்சாவூர் சாலையில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடத்தி வரும் அந்த சம்பந்தப்பட்ட கலைமணியின் உறவினர்கள் அவங்கள்ட்ட கோட்டாட்சியர் ஐஸ்வர்யா தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறாங்க. கோபால். சாமிநாதன், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி. கலைமணியை படுகொலை செய்தார்.